அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்பொழுது மஸ்ஜிது கிப்லத்தைன் பள்ளிக்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஒரே தொழுகையிலே கிப்லா மாற்றப்பட்டது. ஆரம்பமாக 2 ரக்காத் தொழுகை மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 2 ரக்காத் முடிந்தவுடன் கிப்லா மாற்றப்பட்டது என்ற வகை வந்தவுடன் மீதி 2 ரக்காத்திலே காபத்துல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தொழ ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளிக்கு தான் இப்போது நான் வந்திருக்கின்றோம். ஆரம்பிச்சோம். আল্লাহু আল্লাহু তুমি জাল্লে জালালুহু, শেষ করা তো যায় না গে তোমার গুণগান। আল্লাহু আল্লাহু তুমি জাল্লে জালাল। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ வந்திருப்பது குபா பள்ளி, அதாவது இஸ்லாத்தில் முஸ்லிம்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளி வாயில் குபா பள்ளிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய மதீனாவுடைய ஜியாரத்தில் இது ஒரு மிக முக்கியமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் உழு செய்தவர்களாக இந்த பள்ளிக்கு 2 ரக்காத் தொழுவார்களோ அவங்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி அவர்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்துக்கு வருவாங்க, தொழுது விட்டு செல்வாங்க. சில சந்தர்ப்பத்தில் நடந்து வருவாங்க, சில சமயங்களில் ஒட்டகங்களையும் அல்லது சில வாகனங்களையும் வருவாங்க. ஒட்டகம் அல்லது கழுதை போன்ற வாகனங்களில் வருவாங்க. சில சந்தர்ப்பங்களும் நடந்து வருவாங்க. பாருங்க அந்த பள்ளி. আল্লাহু আল্লাহু তুমি জাল্লে জালালুহু, শেষ করা তো যায় না গে তোমার গুণগান। আল্লাহু আল্লাহু তুমি জাল্লে জালালুহু, শেষ করা তো যায় না গে তোমার গুণগান। আল্লাহু আল্লাহু তুমি কাদের ও গাফফার, তুমি জলিল ও জাব্বার, তুমি কাদের ও গাফফার। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் முக்கியமான இடம். இதுக்கு சபா மசாஜித்னு சொல்லுவாங்க. அதாவது ஹந்தக் யுத்தம் நடந்த இடம். ஹந்தக் யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடாரம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதோ அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு மஸ்ஜிதுல் ஃபத்ஹ்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 5 பள்ளிகள் இந்த இடத்துல இருக்குது. அதில் மிக முக்கியமான பள்ளி மஸ்ஜிது ஹந்தக், அதுடன் சேர்ந்து மஸ்ஜித் சல்மான் ஃபாரிசி, அதே மாதிரி மஸ்ஜிது அலி, மஸ்ஜிது உமர், இப்படியான சில பள்ளிகள் இந்த இடத்துல இருக்குது. இதுவும் மதீனாவுடைய ஜியாரங்களிலே மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. அடுத்ததாக எங்கள் குரூப்பில் வந்தவங்களுக்கு நல்ல பேரிச்சம்பழம், அதே மாதிரி இன்னொரு சில முக்கியமான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி சில மருந்து ஐட்டங்கள், மிக முக்கியமான சில ஐட்டங்களை வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ ஒரு பேரித்தம்பழ தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். பேரித்தம்பழ பஜாருக்கு வந்துக்கிறோம். இங்கே இன்னொரு பொருட்கள் இருக்குது, மிக முக்கியமான தேவையான பொருட்களும் இருக்குது. நல்ல விலைக்கு எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பலவிதமான பேரிச்சம்பழங்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பேரிச்சம்பழங்களை பொறுத்த வரைக்கும் சவுதியில் 400க்கும் மேற்பட்ட வகை பேரிச்சம்பழங்கள் இருக்குது. அதில் சில வர்க்கங்களை இங்கே பார்க்கலாம். அது அஜுவா, அன்பரி, சஃபவி, சுக்கரி, அதே போல் அஜுவாவிலையும் பல வர்க்கங்கள் இருக்குது. அஜுவால் மதீனா, அஜுவா ஆலியா, இப்படியா அஜுவாலையும் பல வர்க்கங்கள் இருக்குது. அப்படியான பேரிச்சம்பழங்களை அவங்களுக்கு இங்கே சாப்பிட்டு பார்த்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். மதீனாவுடைய ஜியாரத்துடைய பயணம் இனிது நிறைவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
मेरा दिल मदीना बना दे या रसूल अल्लाह, मेरा दिल मदीना बना दे या रसूल अल्लाह, मेरा